நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல இங்கே வந்திருக்கின்றோம். நான் ஒரு சாட்சியாக இந்த இடத்திலே நிற்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைதான். நான் மரித்திருந்தால் 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் மரித்திருக்க வேண்டும். என்னுடைய சாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத காலம் நான் பொதுவாகவே கடவுள் இல்லை என்கின்ற ஒரு கொள்கையில் வாழ்ந்து வந்தவன். நான் இந்தியன் ஏர்போர்ஸில் ஆவடி பகுதியிலே வேலை செய்திருந்தேன். இப்போது எனக்கு 67 வயது ஆகிறது. 2007ஆம் ஆண்டு நான் டெல்லிக்கு சென்றிருந்தேன். அங்க டெல்லியிலே நான் செல்கிற போது அந்த இடத்திலே ஒரு வாகனம் விபத்து ஏற்பட்டது. அதில் எனது வலது கால் உடைந்து விட்டது. அந்த வலது கால் உடைந்தவுடன் அந்த டெல்லியிலே நான் மருத்துவ சிகிச்சை பெற்று அங்கிருந்து 3 நாள் கழித்து நான் இங்க சென்னைக்கு வந்தேன். என் அன்பான தேவ ஜனங்களே, நான் ஒரு உண்மையான சாட்சியாய் இதை நான் இங்க சொல்கிறேன். நான் நல்ல கபடி ஆடுவேன், நல்ல ஃபுட்பால் ஆடுவேன், நல்லா ஓடுவேன், நல்ல ட்ரெயின் போகுதுன்னா அதை ஓடி ஏறக்கூடிய ஒரு தைரியம் உண்டு எனக்கு. பஸ்ஸும் அப்படிதான் ஏறுவேன். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எனது கால் உடைந்து விட்டது, எலும்புகள் எல்லாம் நெருங்கி விட்டது என்று சொல்லி டாக்டர்கள் டெல்லியில எனக்கு கட்டி இங்க சென்னைக்கு நான் வந்துட்டேன். அப்போ நான் நினைச்சேன் நாம் மரித்து போகலாம். ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் அதிகமாக நடமாடினோமே, நாம் ஆடினோமே, பாடினோமே என்கின்ற அந்த எண்ணம் என் மனதில் ஏற்பட்டதனாலே நான் தற்கொலை செய்ய முயற்சித்தேன். ஆனாலும் என் மனது இருபுறமாக இருந்தது. அப்பொழுது நான் இங்கே பக்கத்தில் தான் நசரத்பேட்டையில் தான் வசிக்கிறேன். அந்த பகுதியிலிருந்து எல்லாம் தேவ ஊழியர்கள் எல்லாம் அங்க உள்ள விசுவாசிகள் எல்லாம் என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஜெபித்து ஆறுதல் சொன்னார்கள். அப்பொழுதும் நான் சஞ்சலத்தோடு தான் வாழ்ந்தேன், சஞ்சலத்தோடு தான் இருந்தேன். எப்படி நாம் வேலைக்கு போவது, நாம் நொண்டியா போவது என்று நான் அப்படி தவறான எண்ணங்களை கொண்டு நான் வாழ்ந்த காலத்திலே ஆண்டவரை நான் அறிந்தேன். ஆண்டவர் எனக்கு பெரிய சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் நின்று உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். நான் ஒரு பொல்லாதவனாக இருந்தேன், நான் ஒரு குடிகாரனாக இருந்தேன். இதற்கு சாட்சியாக என் அன்பு சகோதரி இங்க கூட வந்திருக்கிறாங்க. நல்லா அருமையா பாட்டு பாடினாங்க, சாட்சி சொன்னாங்க. ஏன் சொன்னா நான் அப்படி வாழ்ந்த காலம் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கொஞ்சம் கொஞ்சமாய் ஏற்றுக்கொண்டு முழுமையாக இப்ப ஏற்றுக்கொண்டதனாலே இந்த கிராமத்திலே இந்த பகுதியை நான் ஒரு சாட்சியாய் சொல்கிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாரங்களும் துன்பங்களும் வேதனைகளும் அத்தனையும் அதை அத்தனையும் நீங்கிறதுக்கு ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் மறந்து விடாமல், இதோ இந்த இடத்துல அந்த மெயின் ரோட்ல முனைப்பு இருக்கிற அந்த சபைக்கு நீங்க போங்க. அண்ணா பாஸ்டர் ஐயா இருக்கிறாரு, உங்களுக்கு ஜெபிப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், அவர் செய்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அநேகமான அற்புதங்களை செய்திருக்கிறார். வேத வசனங்கள் படிக்கிற போது ஒவ்வொன்றையும் முடவனை நடக்க வைத்திருக்கிறார், பார்வையில்லாதவனுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், படுக்கையில் இருந்தவனை எழுந்து நடு என்று சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லா விதமான அற்புதங்களும் நடந்திருக்கிறது என்பதை நாம் விசுவாசித்தோம், நாங்களும் விசுவாசித்தோம். விசுவாசித்த அனைவரும் இங்கே வந்து அழகாக ஆடலும் பாடலுமாக பாடுகிறார் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு எங்கள் இருதயத்திலே மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் ஆண்டவரை குறித்து இங்கே ஆடுகிறோம், பாடுகிறோம், குதிக்கிறோம், சாட்சி சொல்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அன்பாய் வேண்டிக் கொள்வது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ நான் உங்கள் வாசல் படியில் வந்து கதவை தட்டுவேன், நீங்கள் கதவை திறக்குமேயானால் உள்ளே நுழைந்து போது சொல்கிறார். உங்கள் முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள், அவர் இருதயத்திலே வாசம் பண்ணி உங்களுக்கு எல்லா விதமான நன்மையான காரியங்களை செய்வார் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆமென்.